ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹர்ஷத். இன்றைக்கி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கோலிவுட்டில் முன்ன மாதிரி ஆர்ட் சினிமாஸ் அவ்வளோக்கு வரதில்லை, வந்தாலும் அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய படம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர், மெட்டி ஒலி, சலங்கி ஒலி, முள்ளு மலரும், அந்த மாதிரி எல்லா ஆர்ட் ஃபிலிம்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேலேயே வந்து அவ்வளோ உண்டான வெயிட்டேஜ் இருக்குது. டைமில் வந்து பீரியட் ஆஃப் டைமில் வந்து எவ்வளோ டெக்னிக்கலாக நம்ம வந்து க்ரோ ஆகிட்டோம், எவ்வளோ டெக்னிக்கலாக வந்து மேக்கிங் வைஸ்லையும் சரி, நம்ம கேமரா வைஸ்லையும் சரி, எடிட்டிங் வைஸ்லையும் சரி, ஒரு சின்ன ஒரு இது வைக்கிறோம், டூப் வைக்கிறோம்னா கூட ஏஐ மூலியமாக ஃபஸ்ட்டு போயிடலாம். இப்போ நம்ம எவ்வளோ தான் மேக்கிங் வைஸில் டெக்னிக்கல் வைஸில் எவ்வளவோ க்ரோ ஆகிட்டாலும் மற்ற இண்டஸ்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் வைஸாகவே ரொம்ப டவுனாக இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்விங்ன்ற ஒரு விஷயம் வந்து நிறையா இருக்கணும். ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுக்கு உண்டான டியூரேஷன் இருக்கணும், அதை கற்றுக்கணும், அதுக்கப்புறமேட்டு போகணும். ஆனால் எங்கே இப்போ எல்லாருமே வந்து ஒரு காசு கொடுத்தோ இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியோ அப்படி இல்லாட்டி ஒருத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமாவோ வந்துடுறாங்களே. ஜெய்ஹிந்த்.